தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தி. சென்னையில் தலைமறைவாக இருந்த பிரபல ரவுடி ஹைகோர்ட் மகாராஜா சுட்டு பிடிக்கப்பட்டுள்ளார். கிண்டி போலீசாரால் சுட்டு பிடிக்கப்பட்ட ஹைகோர்ட் மகாராஜா ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சுப்பிரமணியன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சுப்பிரமணியன், கூடுதல் விவரங்கள். தூத்துக்குடி மாவட்டத்தில் பிரபல ரவுடியாக இருக்கக்கூடிய ஹைகோர்ட் மகாராஜாவை சென்னை போலீசார் சுட்டு பிடித்திருக்கிறார்கள். சென்னை கிண்டி பகுதியில் அருகே வைத்து வேளச்சேரி காவல் ஆய்வாளர் விமல் அவரை சுட்டுப்படுத்தியிருக்கிறார். ஹைகோர்ட் மகாராஜா என்பவர் பெரிய ரவுடி. தூத்துக்குடி தென் மாவட்டத்தில் கூலிப்படை தலைவனாக அவர் செயல்பட்டு வந்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் அவர் மீது 16 வழக்குகள் நிலுவையில் இருக்கிறது. ஏற்கனவே IAS அதிகாரி மனைவி தற்கொலை செய்யப்பட்ட வழக்கு, அதே போல மாணவன் கடத்தப்பட்ட வழக்கு உள்ளிட்ட முக்கிய வழக்குகளில் தூத்துக்குடி ஹைகோர்ட் மகாராஜா சம்பந்தப்பட்டவர். அதில் ஏற்கனவே கைதாகி சிறை சென்று வந்தவர். இந்த நிலையில் சென்னையில் ஒரு வழக்கில் அவரை தேடக்கூடிய பணியில் போலீசார் தீவிரமாக ஈடுபட்டு வந்தார்கள். கடந்த வாரம் ஆலந்தூர் அருகே ஒரு கூலிப்படை கும்பலை போலீசார் பிடித்தார்கள். அதாவது வேளச்சேரி பகுதியில் வைத்து ஒரு கூலிப்படை கும்பல் பிடிக்கப்பட்டது. பிரபல நகைக்கடை அதிபருடைய மகனை கடத்துவதற்காக திட்டமிட்டு அது போன்ற செயலில் அவர்கள் ஈடுபட்டு வந்ததாக தெரிய வந்து தனிப்படை போலீசார் வேளச்சேரி பகுதியில் வைத்து கூலிப்படை கும்பலை பிடித்தது. அந்த பிடிக்கப்பட்ட போது அந்த கும்பல் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் ஹைகோர்ட் மகாராஜாவிற்கு இந்த திட்டத்தில் தொடர்பு இருப்பதாக தெரிய வந்தது. அதன் அடிப்படையில் ஹைகோர்ட் மகாராஜாவை தேடக்கூடிய பணியில் போலீசார் தீவிரமாக ஈடுபட்டார்கள். அதன் தொடர்ச்சியாக கிண்டி அருகே அவர் பதுங்கி இருப்பதாக தகவல் தெரிந்து போலீசார் அவரை பிடிக்க முற்பட்ட போது தப்ப முயன்றிருக்கிறார். அதன் தொடர்ச்சியாக வேளச்சேரி காவல் ஆய்வாளர் விமல் அவரை காலில் சுட்டு பிடித்திருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. காயமடைந்த ஹைகோர்ட் மகாராஜா சிகிச்சைக்காக ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அதே போல இவருடைய கூட்டாளிகள் சில தலைமறைவாக இருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. அவர்களையும் தேடக்கூடிய பணியில் போலீசார் தீவிரம் காட்டியுள்ளனர். கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி சுப்பிரமணியன்.